வணக்கம். விநாயகர் சதுர்த்தி, சுதந்திர போராட்டம், பாலகங்காதர திலக், இந்த மூணு விஷயங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்முடைய சுதந்திர போராட்டத்துக்கு மிகப்பெரிய உந்துகோலாக இருந்தது நம்முடைய இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் தான். இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை பாலகங்காதர திலக் எப்படி டிசைன் பண்ணாரு, அதை வச்சு எப்படி சுதந்திர வேட்கையை மக்கள் கிட்ட உருவாக்குனாரு, இது பிரிட்டிஷ்காரங்களை எப்படியெல்லாம் பயமுறுத்துச்சு, அதனால எவ்வளவு சதி வேலைகளை இதுக்கு எதிராக பண்ணாங்க, இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். நம்ம இந்தியர்கள் எல்லாரும் இந்த சுதந்திர போராட்டத்துக்கு எப்படி இந்த விநாயகர் சதுர்த்தி ஒன்றிணைச்சது அப்படின்றத பத்தியும், இன்னைக்கு வரைக்கும் நம்ம எல்லாரையும் இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழா எப்படி ஒன்றிணைச்சிட்டு இருக்கு அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோ நம்ம ஒண்ணா பார்க்கலாம். அண்ட் திஸ் இஸ் a very important piece of history, so don't miss it. முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கிளிக் பண்ணுவீங்க. ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம கண்டென்ட் குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாலகங்காதர திலக்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அவரை பத்தி சொல்றதுக்கு ஒரு ஃபுல் வீடியோவே போடலாம். அவ்வளோ விஷயங்கள் அவரை பத்தி சொல்றதுக்கு இருக்கு. ஆனா இப்போ நம்ம அவ்வளோ டீட்டெயிலா போக வேணாம். சிம்பிளா ஒரு 4 வரிகள்ல அவர் யாருன்றதை பத்தி பார்த்துடலாம். பாலகங்காதர திலக், இவரை லோகமானிய திலக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். லோகமானிய அப்படின்னா மக்களின் மனம் கவர்ந்தவர் அப்படின்னு பொருள். இவர் ஜூலை மாசம் 23ஆம் தேதி 1856ஆம் வருஷம் மகாராஷ்டிராவில் ரத்னகிரி மாவட்டத்தில் பிறந்தார். இவருடைய ஸ்லோகன் என்ன அப்படின்னா, ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ வில் ஹேவ் இட். சுதந்திரம் என்னுடைய பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர். இவரை பத்தி காந்தியடிகள் சொல்லும் போது தி மேக்கர் ஆஃப் மாடர்ன் இந்தியா, நவீன இந்தியாவை உருவாக்கியவர்னு சொல்றாரு. பிரிட்டிஷ்காரங்க சொல்லும் போது தி ஃபாதர் ஆஃப் இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அந்த அளவுக்கு இவர் பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருந்தாரு. பாலகங்காதர திலக் ஒரு நேஷனல் லீடர். அவர் தமிழகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக கப்பலுடைய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை, அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தவர் திலக். சுப்பிரமணிய பாரதி, அவர் இவரை பத்தி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. திலகரை பத்தி சுப்பிரமணிய சிவாவோட பேச்சுக்கள்லாம் அவ்வளோ அற்புதமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு மெரினால திலகர் திடல்னு ஒரு இடம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரசிடென்சி காலேஜ் இருக்கு இல்லையா, அதுக்கு எதிர்பக்கம் இருக்கு அந்த கடல் பகுதி. எதிர்பக்கம்னா நேர எதிர்பக்கம் இல்ல, அங்கிருந்து கொஞ்சம் சவுத் சைட் போனீங்கன்னா அங்க இருக்கும் அந்த பகுதி இருக்கு இல்லையா, அதை திலகர் திடல்னு சொல்லுவோம். அந்த பேரை சூட்டியவர் சுப்பிரமணிய சிவா. அந்த அளவுக்கு ஒரு தமிழகத்தோட ரொம்ப நெருங்கினவர். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு 70s 80s 90s அந்த பீரியட்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால நிறைய ஹீரோக்களுக்கு திலக் அப்படின்னு பேர் வைப்பாங்க. இவரை மனசுல வச்சுட்டு தான் நீங்க அந்த திலக்னு ஒரு பேர் வச்சாலே அவரோட ஒரு கேரக்டர் நமக்கு டிஃபைன் பண்ணிடலாம் இல்லையா. ஒரு புரட்சிகரமான ஒரு ஹீரோ, நல்ல ஒரு தைரியமான ஒரு ஹீரோ அப்படிலாம் காட்டணும் அப்படின்னா அந்த கேரக்டர் டிஃபைன் பண்றதுக்கு இந்த பேர் ரொம்ப உதவியாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் அந்த பேர் வச்சிருந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ இருக்க படங்கள்லாம் அந்த மாதிரி பேர்லாம் ஹீரோக்களுக்கு வைக்கிறது இல்லை. இப்போ இருக்க தமிழ் சினிமா ஒரு மாஃபியா கிட்ட போயிடுச்சு. ஸோ இனிமேல் நீங்க அந்த மாதிரி நல்ல படங்கள், நல்ல ஒழுக்கமான ஹீரோக்கள், தேசபக்தி உள்ள ஹீரோக்கள் அதெல்லாம் இனிமேல் நீங்க பார்க்க முடியாது. அதனால இந்த மாதிரி பேரும் இனிமேல் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஸோ லீவ் இட். பட் இதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இவருடைய பேர் பிரபலமாக பயன்படுத்தப்பட்டது. மேபி இன்னும் வருங்காலத்தில் தமிழ் சினிமா மீட்கெடுக்கப்பட்டா அப்போ இவரோட பேர்களில் கூட ஹீரோக்கள் வருவாங்க. அதை நோக்கி காத்திருப்போம். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஸோ இந்த அளவுக்கு மக்களுடைய மனதை கவர்ந்தவராக இவர் இருக்காரு. அதனால்தான் லோகமானிய அப்படின்ற ஒரு பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம மெயின் கண்டென்ட்குள்ள வரலாம். அதாவது லோகமானிய திலக் சுதந்திர போராட்டத்திற்கு இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை எப்படி பயன்படுத்தினாரு அப்படின்றத பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தினா என்ன? எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய விநாயக பெருமான் அவதரித்த தினம். அதாவது ஆவணி மாசம் வளர்பிறை சதுர்த்தி. சதுர்த்தினா அமாவாசையில இருந்து 4வது நாள் பொருள். சதுர்னா 4. ஸோ வளர்பிறை சதுர்த்தியில ஆவணி மாசம் விநாயக பெருமான் அவதரிச்சாரு. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நம்ம விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட்டு இருக்கோம். இது காலமா பல ஆயிரம் வருஷங்களா நம்ம கொண்டாட்டு இருக்கோம். மன்னர்கள்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருந்த போது இந்த விழாக்கள்லாம் ரொம்ப நல்லா கோலாகலமாக கொண்டாட்டிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறமா அந்நியர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த விழாக்களுடைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் அந்த கோலாகலம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஏன்னா அதுக்கெல்லாம் சரியான பெர்மிஷன்லாம் இல்லை, அந்த பிரச்சனையெல்லாம் இருந்தது. அதே போல் இந்த 1890s இன்னொரு பிரச்சனையும் இருந்தது. என்னன்னா மக்களுக்கு பேச்சு சுதந்திரம் இல்லை. இந்த இண்டிபெண்டன்ஸ் சம்பந்தமான கேதரிங் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை இருந்தது 1890களில். அப்போ அதற்காக பாலகங்காதர திலக் என்ன பண்றாருன்னா அவர் கொஞ்சம் மூலம் யூஸ் பண்றாரு. ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கிறார். மக்கள் கிட்ட ஒரு உணர்ச்சி, ஒரு புரட்சி வரணும். அதுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி எப்படி யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு பாக்குறாரு. சரி, விநாயகர் சதுர்த்திக்கு பாலகங்காதர திலக் என்ன பண்றாரு? நம்ம பொதுவாக விநாயகர் சதுர்த்தி எப்படிலாம் கொண்டாடுவோம்? ஆயிரம் வருஷங்களா ஒரே மாதிரி தான் கொண்டாட்டிருக்கோம். என்ன பண்றோம்? காலையில் போயிட்டு விநாயகர் ஒன்று செய்கிறோம். அப்படி இல்லைன்னா விநாயகர் ஒருத்தர் வாங்கிட்டு வீட்டில் வைக்கிறோம். வச்சுட்டு
அவருக்கு வந்து ஆவாகனம் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து பூஜை பண்ணுறோம், நெய்வேத்தியம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 3வது நாள் என்ன பண்ணுறோம், அவர் எடுத்து போய் பக்கத்தில் இருக்க நீரில் கலைச்சிடுறோம். ஒரு கடலோ ஆறோ குளமோ ஏதோ ஒன்றுல கரைக்கிறோம். ஓகே, இது பண்ணும்போது ஜனங்கள்லாம் எப்படி பண்ணுவாங்க, நேராக ஜனங்க எல்லாரும் போவாங்க. இந்த விநாயகரை கரைக்கிறதுக்கு போகும்போது அப்படியே வந்து பக்கத்து இதோடைய யாராவது 1-2 பேர் அங்கே மீட் பண்ணிக்கலாம். மீட் பண்ணிக்கிறவங்க பேசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. ஒரு பெரிய ஒரு சோஷியல் கேதரிங் எல்லாரும் ஒரே நேரத்தில் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. சாதாரணமாக ஜனங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் பாலகங்காதர திலக் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே, ஒரு புது மெத்தட் என்னன்னா, பொது இடங்களில் பெரிய பெரிய விநாயகர் சிலைகளை, பிரம்மாண்டமான சிலைகளை நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. பொது இடங்களில் பெரிய பெரிய சிலைகளை வைக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பூனே நகரத்தில் ரொம்ப வருஷங்களா விநாயகர் சதுர்த்தியை பெருசாக கொண்டாடாமல் இருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சிலை, பிரம்மாண்டமான சிலை அங்கங்கே பொது இடங்களில் வச்சுருக்காங்க. அந்த சிலைகளுக்கு பெரிய அளவில் பூஜை நடக்குது. அப்படியே மேலே தாளம் எல்லாம் இருக்குது. அது பார்த்தோன்னா ஜனங்களுக்கு வந்து அப்படியே ஒரு வைப் ஒன்று வருது. அப்படியே பக்கத்தூர் ஜனங்களாம் வந்து பார்க்குறாங்க. அப்படி நிறைய வந்து ஜனங்க அதை பற்றியே பேசிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த விநாயகர் எடுத்து போய் கரைக்கிறாங்க. அதுக்குள்ளே இந்த விஷயம் வந்து பரவுது. பக்கத்து ஊருங்களுக்குலாம் நிறைய பேர் வராங்க. அந்த கரைக்கிறதுக்கு போகும்போது அப்படியே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க. யூஸ்வலாக தனித்தனியாக தான் ஜனங்க போயிட்டு கரைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. அதுக்கு முன்னாடி நம்ம கரைக்கும் போது என்ன பண்ணுவோம், அவங்க போயிட்டு நேராக போய் கரைச்சிட்டு வருவோம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மொத்தமாக எல்லாரையும் கூப்பிட்டு போகிறாரு ஒரே நேரத்தில். அப்போ எல்லாரும் ஒரே நேரத்தில் போகும்போது அப்படியே பயங்கரமான ஒரு மேலே தாளம் அதெல்லாம் வச்சு யோசிச்சு பாருங்க. அந்த விஷயத்தை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. திடீர்னு அவ்வளோ பெரிய விநாயகர் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வரைக்கும் ஜனங்க பார்க்காத விஷயம். அப்படி ஒரு வைப்போட போயிட்டே இருக்காங்க. அந்த பிளேயர் எடுத்துட்டு அப்படி நேரில் கரைக்கிறாங்க. கரைக்கும் போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, கணபதி பாப்பா மோரியா, கணபதி பாப்பா மோரியான்னு எல்லாரும் அப்படியே பயங்கர ஆக்ரோஷமாக கத்திட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் இவர் டக்குன்னு என்ன சொல்றாரு, வந்தே மாதரம்னு சொல்றாரு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் சொன்னோன்னே எல்லா ஜனங்களும் அதே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அது அப்படியே வந்து ஒரு தீ போல பரவுது. இப்போ இந்த பாகுபலி படத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல, அப்படியே பாகுபலி பாகுபலின்னு கத்துறா போல அந்த மாதிரி வந்து அங்கே நடந்திருக்கு. ஸோ ஜனங்க எல்லாரும் வந்து வந்தே மாதரம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஜனங்கிட்டே இவர் அப்படியே வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. சுதந்திரம் ஏன் முக்கியம், இன்னைக்கு நம்ம எவ்வளோ கஷ்டம்லாம் பட்டிருக்கோம், என்ன மாதிரி அடக்குமுறைகள்லாம் இங்கே நடந்துருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி சின்னதாக ஷார்ட்டாக ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. இது ஜனங்க மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டு பண்ணுது. இந்த விஷயம் அப்படியே ஜனங்களோட மெமரியில் நின்றுட்டே இருக்கு. அடுத்த வருஷம் எப்போ வரும், அடுத்த வருஷம் எப்படி இந்த கொண்டாடலாம் அப்படின்னே நினச்சிட்டே இருக்காங்க. அடுத்த வருஷம் வருது, அடுத்த வருஷம் இன்னும் பெருசாகுது. அடுத்த ஒரு 2-3 வருஷங்களில் அப்படியே இது வந்து பூனேலேருந்து மற்ற ஊர்களுக்கு பரவுது. முக்கியமாக மும்பைக்கு போகுது. மும்பையில் போனதான் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி. ஏன்னா மும்பை வந்து பெரிய ஊர். அங்கே இருக்க வியாபாரிகள் அவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து பெரிய பெரிய விநாயகரை வச்சாங்க. மிகப்பெரிய அளவில் பண்ணாங்க. எல்லாரும் எடுத்துமே கரைச்சிட்டு வந்தே மாதரம் வந்தே மாதரம்னு சொன்னாங்க. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். ஈவன் டுடே நீங்கள் வந்து சென்னையில் மெரினா பீச்சில் கரைச்சா கூட, மெரினா பீச்சில் எங்கே கரைச்சாலும் கரைச்சி முடிச்சோன்னா வந்தே மாதரம் சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா ஜனங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு வைப். எல்லாரும் இன்னும் டிரான்ஸ் பீரியடில் இருக்காங்க. அந்த நேரத்தில் இப்படி சொன்னால் ஒரு வைப் வரும்ல. ஸோ எல்லாரும் பயங்கரமான வைப்பில் இருக்காங்க. இதை பார்த்தோன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு பயம். அடடா, இவங்க எல்லாரும் ஒன்றா செஞ்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு பயம். உடனே என்ன பண்ணுவாங்க, ஜெனரலி ஜனங்க எப்பெல்லாம் ஒன்றா செய்கிறாங்களோ அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்து சிம்பிளாக ஒரே விஷயம் தான் யூஸ் பண்ணுவாங்க, டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. இன்ஃபேக்ட் அது வந்து டிவைட் அண்ட் ரூல்னு சொல்கிறத விட டிவைட் அண்ட் ரூயின் தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து பிரித்தாலும் சூழ்ச்சி இல்லை, பிரித்து அழிக்கும் சூழ்ச்சி. ஸோ ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு எப்படி எப்படிலாம் தடங்கள் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க. முஸ்லீம்ஸ் கிட்ட போயிட்டு இவங்களாம் ஒன்றா சேர்றாங்க பாரு, இவங்களாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை, இவங்க ஒன்றா சேரக்கூடாது, இந்த இடத்துல தடை பண்ண அது இதுன்றாங்க. ஆமாம், இந்த ரோட்டில் வரக்கூடாது, அந்த ரோட்டில் வரக்கூடாது, 1008 தடைகள். ஆனால் அந்த தடைகள் என்ன இருந்தாலும் ஜனங்க எல்லாம் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை நடத்தினாங்க. மும்பையில் புனேல மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க பரவுது, சென்னைக்கும் வருது, எல்லா ஊர்களையும் பரவுறது. அப்படியே பரவ 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 சுதந்திர வேட்கை அதிகமாகிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா அடுத்தடுத்து நடந்த பல இன்சிடென்ட்ஸ் நமக்கு 1947 சுதந்திரத்தை பெற்றுத்தருது. அப்போ இந்த சுதந்திரத்துக்கு ஜனங்களை ஒன்னா சேர்த்த அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தது இது நம்முடைய விநாயகர். விநாயகர்னாலே பாசிட்டிவ் சக்தி தானே. அவர் வந்தாலே அந்த இடத்துல சந்தோஷம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் இல்லையா. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தது. சுதந்திரம் கிடைச்சோன்னா ஜனங்களுக்கு இன்னும் சந்தோஷம். ஓகே, இனிமேல் நம்ம ராஜ்யம், நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பெருசாக கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கு எதிராக நிறைய தடைகளும் வந்து பண்ணிட்டே தான் இருக்காங்க. எப்பவுமே வந்து நம்ம எல்லாரும் இந்த மண்ணின் மைந்தர்கள், நேட்டிவ் இந்தியன்ஸ் ஒன்றா சேரும் போதெல்லாம் இங்கே இருக்கும் அந்நிய சக்திகள், அந்நிய மதவாத சக்திகள், இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு எதிராக ஏதாவது சதி பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. இன்னைக்கு நீங்கள் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்தினாலும் இங்கே வரக்கூடாது, அங்கே வரக்கூடாது, இந்த தெருவுக்கு வரக்கூடாது, நீங்கள் வந்து இத்தனை சிலை தான் வைக்கணும், இந்த மாதிரி இடத்துலாம் புது புது இடங்களை நீங்கள் சிலை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1008 கண்டிஷன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் போட்டே இருக்காங்க. ஆனால் இது என்ன தடை வந்தாலும் நம்ம எல்லாரும் தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிட்டே இருக்கோம். அதுதான் நம்முடைய வெற்றி, அதுதான் விநாயகர் சதுர்த்தியின் வெற்றி, அதுதான் விநாயகருடைய சக்தி.
இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம கொண்டாடும் போது ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு சுதந்திரத்தை பெற்று தந்த அந்த பண்டிகை. நாம இன்னைக்கு சுதந்திரமா பேசிட்டு இருக்கோம். நான் உங்ககிட்ட தைரியமா பேசிட்டு இருக்கேன், சுதந்திரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா அதற்கு காரணம் இந்த விநாயகர் சதுர்த்தி தான். நம்முடைய பண்டிகைகள் எது வந்தாலும் அதுக்கு யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஜஸ்ட் டோன்ட் கேர் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். நமக்கு வேண்டியது என்ன? நாம நல்லா இருக்கணும். நம்ம பண்டிகை நம்ம கொண்டாடுவோம். விநாயகர் சதுர்த்தி நல்லா கோலாகலமாக கொண்டாடுங்க. விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்றது நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லணும். நம்ம சொல்லாமல் விட்டோம்னா நிறைய பேருக்கு தெரியாது. அதனால முதல்ல விநாயகர் சதுர்த்தினா என்ன, அந்த ஊர்வலம் எவ்வளோ முக்கியம், அது நமக்கு சுதந்திரத்தை எப்படி கிடைக்க வச்சுது அப்படின்ற விஷயங்களை உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்க. பார்க்குறவங்களுக்குலாம் சொல்லுங்க. சொல்ல முடியலையா இன்னும் கஷ்டமே பட வேணாம். நம்ம வீடியோ இருக்கு, ஷேர் பண்ணுங்க. ஏன் வீடியோன்னு இல்லை, இன்னும் நிறைய வீடியோஸ் யாரோ போட்டிருப்பாங்க. எதெல்லாம் நல்ல வீடியோ அது எல்லா வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்படியே என்னோட வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல கருத்தை சொல்ல முடியும். அதே போல் இன்னொரு விஷயம், இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துட்டாலே நமக்கு நிறைய விஷயங்கள் வரும். விநாயகரை ஏன் நீரில் போய் கரைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சந்தேகம்லாம் வரும் இல்லையா? அதை பற்றி என்னோட பழைய வீடியோ ஒன்று இருக்குது. அந்த வீடியோ லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். அதில் விநாயகர் சதுர்த்தி நம்ம ஏன் கொண்டாடுறோம், விநாயகரை ஏன் நீரில் கரைக்கிறோம், இதனால் பொல்யூஷன் எதாவது ஏற்படுமா ஏற்படாதா, அது இது நிறைய விஷயங்கள். இன்ஃபேக்ட் அதில் நிறைய விஷயங்களை பற்றி நான் டச் பண்ணி போயிருப்பேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்கிட்ட ஏதாவது கருத்துக்களை சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை விட முக்கியமாக சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, கிளிக் பண்ணி வைங்க. ஸோ என்னுடைய மற்ற வீடியோக்கள் உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். மீண்டும் வேறு ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம்.